விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை. பிஆர்டிசி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம். குடும்ப ஒற்றுமையை வளரும் தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லும் புது முயற்சி. குடும்ப விழா கொண்டாடிய இளைய தலைமுறையினர். இனி விரிவான செய்திகள். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மணவெளி மற்றும் பாகூர் தொகுதிகளை சேர்ந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றதா. முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், ரமேஷ் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் புதுச்சேரியில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான சிறப்பு கூறு நிதி கூடுதலாக ஒதுக்கப்படுவதாகவும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் சிறந்த முறையில் வாழ வேண்டும், அவர்களுக்கு பொருளாதார நிலை உயர வேண்டும் என்றும் தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியவில்லை என்றும், ஆனால் இந்த அரசு 5000 அரசு பணியிடங்களை நிரப்பியுள்ளதாகவும் அவர் கூறினார். அனைவருக்கும் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருவதாகவும், ஆனால் நிலம் கையகப்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுவதால் அதற்கு மாற்றாக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி அனைவருக்கும் வீடு என்ற நிலையை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதியதாக விண்ணப்பித்துள்ள 10,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என்றும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு தற்போது மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் சட்டமன்றத்தில் அறிவித்தது போல அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். பணி நிரந்தரம் செய்ய கோரி பிஆர்டிசி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இங்கு மொத்தமாக 617 ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் 354 பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் 263 பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் இன்று முதல் 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அனைத்து அரசு சாலை போக்குவரத்து கழக பேருந்துகளை பணிமனையில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை அவர்கள் தொடங்கியுள்ளனர். அரசு தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும் வரை தொடர் வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என்றும் அறிவித்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரியில் தனியார் பேருந்துகள் மற்றும் தமிழக அரசு பேருந்துகள் வழக்கம் போல இயங்குவதால் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டத்தால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. குடும்ப ஒற்றுமையை வளரும் தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லும் புது முயற்சியாக குடும்ப விழாவை ஒரு குடும்பத்தினர் ஏற்பாடு செய்துள்ளனர். அது குறித்த ஒரு சிறு செய்தி தொகுப்பு. குடும்ப உறவுகளின் மகத்துவம் அடியோடு அழிந்து போய் வரும் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவை வருங்கால சந்ததியினருக்கு எடுத்து கூறும் வகையாகவும் குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையிலும் சென்னையில் ஒரு குடும்பத்தினர் குடும்ப விழா ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தனர். சென்னை வில்லிவாக்கத்தில் வசித்து வந்த தெய்வசிகாமணி தனது 93வது வயதில் உயிரிழந்தார். அவரது 100வது பிறந்த நாளை அவரது பேரன் பேத்திகள் தனியார் திருமண நிலையத்தில் குடும்ப விழாவாக கொண்டாடினர். இந்த விழாவில் தெய்வசிகாமணியின் 10 பிள்ளைகளும் 27 பேரன் பேத்திகளும் 31 கொள்ளு பேரன் பேத்திகளும் கலந்து கொண்டனர். விழாவில் தெய்வசிகாமணியின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து கூறும் சந்ததி என்ற நூல் வெளியிடப்பட்டது. இந்நூலை அவரது மருமகன்கள் சுதந்திரதாஸ், வெற்றிச்செல்வம் ஆகியோர் வெளியிட அவரது பிள்ளைகள் பெற்றுக்கொண்டனர். தொடர்ந்து குடும்ப உறுப்பினர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் நாட்டியம், நடனம், யோகா, கவியுரை உள்ளிட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டது. மேலும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. குடும்ப ஒற்றுமையை மேம்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தெய்வசிகாமணி சிறுவயதில் திருவாரூரில் கலைஞர் கருணாநிதியுடன் படித்தவர். இதனால் அவரது குடும்பத்துடன் தொடர்பில் இருந்தவர். தெய்வசிகாமணி தனது 83வது வயதில் இறந்தபோது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது இறுதி சடங்கில் கலந்து கொண்டு கண்கலங்கியது குறிப்பிடத்தக்கது. திருவாரூரை சேர்ந்த மகாலிங்கம், கமலம்பாள் ஆகியோருக்கு மூத்த மகனாக 1925ஆம் ஆண்டு பிறந்தவர் அவர். குடும்ப சூழல் காரணமாக இளம் வயதிலேயே இராணுவத்தில் சேர்ந்தார்.
அங்கு பணியாற்ற பின் அரசு துறைகளில் சர்வேயராக பணிபுரிய தொடங்கினார். இதனால் தென் தமிழ்நாட்டில் அவர் பணிபுரியாத மாவட்டங்களே இல்லை எனும் அளவிற்கு அனைத்து பகுதிகளிலும் பணிபுரிந்து வந்தார். அவரது மனைவிகள் மனோரஞ்சிதம், பத்மாவதி ஆகியோர். இவர்களுக்கு குமரநாதன், தேவதாஸ், கமலசுந்தரி, ஆல்பர்ட் பொன்னையா, சாந்தகுமாரி, ராஜேஸ்வரி என்கிற ஜாலி, சுவாமிநாதன், ராணி, வீரமணி என்கிற சொக்கலிங்கம், தேவஜாகர் என்ற பிள்ளைகள் உள்ளனர். இவர் கிடாரங்குண்டான் பகுதியில் இருக்கும்போது கோவில் நிலத்தை மீட்க பெரும் போராட்டம் நடத்தியவர். இந்தோ சீனா போரில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். இந்த போரின் போது சக இராணுவ வீரர்களின் உயிரை காக்க தன் உயிரை துச்சமென்று மதித்து செயல்பட்டவர். எந்த அதிகாரத்திற்கும் அடிபணியாதவர் அவர். தனது சக பணி செய்யும் சர்வேயர்களுக்காக ஆங்கில அதிகாரிகளுடன் போராடி கடைசி வரை பதவி உயர்வு என்று பணி ஓய்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆடிப்பூர விழாவையொட்டி கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை விராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர மகோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான ஆடிப்பூரத்தன்று காலை 7 மணி அளவில் காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதா. இதனைத் தொடர்ந்து சங்கராபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நடைபெற்றதா. 12 மணிக்கு மேல் வளையல் சேவை என்று கூறக்கூடிய சிறப்பான வழிபாடு நடைபெற்றதா. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வளையல் சேவையை தரிசனம் செய்தனர். பெண்களுக்கு வளையல் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவில் திருக்காஞ்சி பரசுராமன் குடும்பத்தினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்திருந்தனர். நெட்டப்பாக்கத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை துணை சபாநாயகர் ராஜவேலு தொடங்கி வைத்தார். புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் கல்மண்டபம், மூகாம்பிகை நகர், கிருஷ்ணசாமி நகர் பகுதிகளில் சாலை அமைக்கும் பணியும், கல்விக்கரசி நகர் பகுதியில் சாலை அமைக்க 4,88,000 ரூபாயும், பண்டசோழநல்லூர் பகுதியில் உள்ள குளத்துமேட்டு வீதியில் வடிகால் வசதி செய்திட 6,74,522 ரூபாயும், ஏரிப்பாக்கம் செல்வராஜ் நகர் பகுதியில் தார் சாலை அமைக்க 10,18,226 ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சட்டப்பேரவை துணைத் தலைவரும் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு பூமி பூஜை செய்து இதற்கான பணிகளை துவக்கி வைத்தார். நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வரன், இளநிலை பொறியாளர் மாணிக்கசாமி, ஐயப்பன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். பெண்களின் புகைப்படங்களை மார்பிங் செய்து இணையதளத்தில் பதிவிட்ட யூடியூபரை போலீசார் கைது செய்துள்ளனர். விருதுநகர் அருகே உள்ள சாத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் PK விஜய் என்கிற துர்கராஜ். இவர் சமூக வலைதளமான யூடியூப் சேனலை துவக்கி யூடியூபில் பிரபலமாக இருக்கின்ற பெண்களை அவர்களுடைய சேனலுக்கு சென்று நட்பாக பேசி அவர்களுடன் புகைப்படத்தை பெற்றுக்கொண்டு அதில் சமூக நடைமுறையில் இல்லாத தரக்குறைவான வார்த்தைகளை சேர்த்து அவருடைய யூடியூப் சேனலில் ஆடியோ லைவ் பதிவிட்டு விமர்சிப்பதும், மிக முக்கிய தமிழக அரசியல்வாதிகளை தரக்குறைவாக பேசி வீடியோ வெளியிடுவதும் போன்ற தரக்குறைவான பதிவுகளை வெளியிட்டு வந்துள்ளார். துர்கைராஜ் மீது தமிழகத்தில் 4 இடங்களிலும் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்திலும் புகார் உள்ளதா. இது குறித்து கடந்த ஆண்டு இணையவழி காவல் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு இவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது மீண்டும் சமூக வலைதளமான பிரபலமாக இருக்கின்ற பெண்களுக்கு மிரட்டல் விடுவது, அவர்களுடைய புகைப்படத்தை மார்பிங் செய்து தகாத வார்த்தைகளால் மீண்டும் மீண்டும் பதிவிட்டு வந்துள்ளார். இதனையடுத்து சைபர் கிரைம் போலீசார் விருதுநகர் சென்று அவருடைய இல்லத்தில் அவரை கைது செய்தனர். தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். டான் பாஸ்கோ பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் விளையாட்டு போட்டி நடத்தினர். புதுவை லாஸ்பேட்டை தாக்கூர் நகரில் அமைந்துள்ள டான் பாஸ்கோ மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் பள்ளிகளுக்கு இடையிலான 15 வயதிற்குட்பட்டோருக்கான கூடைப்பந்து போட்டியை நடத்தினர். தொடக்க விழாவிற்கு வந்திருந்த பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களை பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை தேவ அன்பு வரவேற்றார். பள்ளி தாளாளர் கில்பர்ட் ஜெயராஜ் போட்டியில் கலந்து கொள்ளும் அனைத்து அணிகளுக்கும் வாழ்த்துரை வழங்கினார். கூடைப்பந்து போட்டியில் சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டார். பள்ளி தாளாளர் கில்பர்ட் ஜெயராஜ் பொன்னாடை போர்த்தியும் பள்ளி முதல்வர் கில்பர்ட் தேவ அன்பு நினைவு பரிசையும் வழங்கி சிறப்பித்தனர். பள்ளி நிர்வாக தந்தை மரிய லூயிஸ், உதவி தலைமை ஆசிரியர் சுகந்தி ஆகியோர், போட்டி ஒருங்கிணைப்பு மேலாளர் அறிவொளி ஆகியோரும் போட்டியை துவக்கி வைத்தனர்.
ஒருங்கிணைப்பு மேலாளர் அறிவொளி, பயிற்சியாளர் முத்து ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பள்ளிகளுக்கு இடையிலான குடைப்பந்து போட்டியில் கேந்திரிய வித்யாலயா, ஜிக்மர் வளாகம், த ஸ்டடி ஸ்கூல், தில்லையாடி வள்ளியம்மை, பெத்திச்செமினார் பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றதா. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்து முன்னணி நிர்வாகி கொலை வழக்கில் குற்றவாளிகளை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி சித்தானந்தா நகரை சேர்ந்தவர் பகவான் துரை என்கிற துரை இந்து முன்னணி புதுச்சேரி நகர செயற்குழு உறுப்பினராக இருந்து வந்தார். கடந்த 22ஆம் தேதி தனக்கு சொந்தமான ப்ளூ மெட்டல்ஸ் வந்தபோது அவரை ஒரு கும்பல் சுற்றி வளைத்து படுகொலை செய்ததா. ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் துரையின் உறவினரான எல்லப்பிள்ளைச்சாவடியை சேர்ந்த சூர்யா என்பவர் சொத்து தகராறு காரணமாக தனது கூட்டாளிகள் 9 பேருடன் சேர்ந்து ஆளில்லாத நேரம் பார்த்து துரையை வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது. இதில் குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இந்த கொலை சம்பவத்தில் வேறு எவருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் கொலைக்கான முழுமையான காரணம் குறித்தும் கண்டுபிடிக்க கொலை செய்யப்பட்டது குறிப்பான ஒத்திகை நடத்தவும் கொலையாளிகளை போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்துள்ளனர். இதற்கான பணிகளை ரெட்டியார்பாளையம் போலீசார் துவக்கியுள்ளனர். காவலில் எடுத்து விசாரிக்கும் பட்சத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என்று தெரிய வந்துள்ளது. களித்தீர்த்தால் குப்பத்தில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருப்புவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 46 லட்சம் ரூபாய் செலவில் களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள ராமகிருஷ்ணா நகர் விரிவு, ரமணா நகர் விரிவு, புவனேஸ்வரி நகர் ஆகியவற்றின் உட்புற தெருக்கள் மற்றும் ஜேஎம்ஜி கார்டன் முதன்மை சாலைக்கு கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் சபரிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை ஜோஸ் ஆலுகாஸில் ஆடி தள்ளுபடி விழா தொடங்கியுள்ளது. புதுச்சேரி ஜோஸ் ஆலுகாஸில் ஆடி தள்ளுபடி கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக லக்ஷ்மி, பவானி, மைத்ரி, சாந்தனா, யுவஸ்ரீ ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பொன்னாடை அணிவிக்கப்பட்டது. விழாவின் சிறப்பம்சமாக ஆடி தள்ளுபடியாக செயின்களுக்கு 5% தள்ளுபடியும், அனைத்து பர்ச்சேசிங்கும் சிறப்பு பரிசும், வைரங்களுக்கு 25% தள்ளுபடியும், பிளாட்டினத்திற்கு 7% தள்ளுபடியும், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த ஸ்லோகன்களுக்கு ஹோம் அப்ளையன்ஸ் பரிசு அறிவிக்கப்பட்டது. விழாவில் பங்கேற்ற விருந்தினர்கள் செயின் மற்றும் பரிசு தள்ளுபடியை ரிப்பன் கட் செய்து துவக்கி வைத்தனர். இதில் ஜோஸ் ஆலுகாஸின் கிளை மேலாளர் நிஜோ, துணை மேலாளர் மனோஜ், கணக்கு கிளை மேலாளர் சஜிஸ் ஆகியோருடன் ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் கலந்து கொண்டனர். வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்தி நகரில் அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் உள்ள செல்வமுத்து மாரியம்மனுக்கு 27ஆம் ஆண்டு செடல் திருவிழா நடைபெற்றது. கடந்த 21ஆம் தேதி திங்கட்கிழமை கணபதி ஹோமம், சக்தி கரகம் எடுத்தலுடன் தொடங்கிய விழாவில் தொடர்ந்து சுவாமிக்கு கூழ் வார்க்கப்பட்டு கும்பம் படைக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றதா. இதனைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல் வைக்கப்பட்டு செடல் போடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றதா. தொடர்ந்து அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றதா. சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமி வழிபாடு செய்தார். இதில் ஏராளமான பக்தர்களும் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9160 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 73,280 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1230 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும், முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை, பிஆர்டிசி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம். குடும்ப ஒற்றுமையை வளரும் தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லும் புது முயற்சி, குடும்ப விழா கொண்டாடிய இளைய தலைமுறையினர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.